கேக்குறீங்க? 6-7 பேர் நாசமா போயிட்டான். இப்போ இந்த சிரிப்புக்கு என்ன ஒரு பாட்டு எழுதிக்காம அவ்வளவு மோசமா எங்க பிள்ளைய சிரிப்பு. பிள்ளை சிரிக்காதான்னு எத்தனை பேர் தவம் கிடக்குறாங்க. திருப்பி பார்க்க சொல்லுங்க. அப்படி பார்த்துட்டானா தீர்ந்து போச்சு. அப்பா அடா அவளை குத்துறா அவளை கொல்றா அவளை பாட்டு எழுதுறது. இதெல்லாம் பாட்டா? இது பிள்ளைகளை பார்த்து சிரிக்கிற பிள்ளைங்க வீட்டுல விளையாடும் போது பாத்தீங்கன்னா, பெண் பிள்ளைகளுக்கு விளையாடும் போது எவ்வளவு ஆசையா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு. அப்பேற்பட்ட அந்த சிரிப்பவே ஏன் வந்து ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்ச சிரிப்புல 100 பேர் செத்து போயிட்டான். அப்படின்னா எனக்கு ரொம்ப கவலையா. இந்த சிரிப்பு எப்படி கொண்டு போய் முடிச்சிருக்குது? அப்ப இவனா புகழ்றானா அல்லது இகழ்றானான்னு தெரியல. இருந்தாலும் கூட இல்ல, சமுதாயத்தில் தான் பெண்களுக்கு பிரச்சனை. வீட்டுல நிம்மதியா இருக்கு. பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப செல்லமா வச்சிருக்காங்க பிள்ளை. அண்ணா சொல்லாங்க சொல்ற மாதிரில விட யாரு ட்ரெஸ் வச்சு பெத்தவங்களுக்கு யாரு போட்டுக்குது பாருங்க, கேட்டு பாருங்க. கிடையவே கிடையாது. என்ன எடுக்கிற என்ன ட்ரெஸ் நாலம்படம் என்ன அது தொலைதலான் இருக்கு. இப்போ ஃபேன்சி என்ன ட்ரெஸ் வருதோ அதை இதான் செலக்ட் பண்ணுது. எத்தனை ஆயிரம் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இவங்களே செலக்ட் பண்றாங்க. நல்லா போட்டு காஸ்டியூம்ஸ்ல கலக்குறாங்க. இப்போ வாங்க, நம்முடைய அண்ணா கோமன் அவர்கள் சமுதாயத்தில் தான் பெண்களுக்கு இடைஞ்சல், அடிமைகளாக இருக்கிறார்கள் சொல்லி அவருடைய வாதத்தை சொல்ல வராங்க. வணக்கம் 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 பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே, தமிழ் மகள் கண்ணே. வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே, தமிழ் மகள் கண்ணே. கொண்ட பண்பாடு மரபாத பெண்மை, எங்கள் திருநாட்டின் மொழி காட்டும் உண்மை. வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே, தமிழ் மகள் கண்ணே. இரும்பிலே நரம்பெடுத்து எஃகினிலே தசையெடுத்து பெரும்புயலாய் மூச்செடுத்து பிரளயமாய் உருவெடுத்து, இரும்பினிலே நரம்பெடுத்து எஃகினிலே தசையெடுத்து பெரும்புயலாய் மூச்செடுத்து பிரளயமாய் உருவெடுத்து, வருங்குலமே மாணவர்தம் பெருங்குலமே உங்களை வணங்குகிறேன் கையெடுத்து, உங்களை வாழ்த்துகிறேன் கவிதெடுத்து. இங்கே அமர்ந்திருக்கின்ற எங்கள் இளைய தளபதிகள், எங்கள் சிங்கங்கள், எங்கள் தங்கங்கள் எல்லாம் பெண்கள் பின்னால் சுற்றுகிறவர்கள் அல்ல, பெண்களை தங்கள் பின்னால் சுற்ற வைப்பவர்கள் கிடையாது. காப்பியில போடாத சுகரும் இவங்களை பார்க்காத பிகரும் நல்லாவே இருக்காது. அருமையான மாணவ தங்கங்களே, கண்மணிகளே, உங்களை நான் மனமாற பாராட்டுகிறேன். இது பெண்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமை கருத்தரங்கம் என்றாலும் இதில் மனம் வந்து பங்கேற்றிருக்கக்கூடிய உங்களைத்தான் முதலில் பாராட்ட விரும்புகிறேன், வணங்க விரும்புகிறேன். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, திமிர்ந்த ஞான செருக்கு, போற்றி போற்றி நின் பொன்னடிக்கு பல்லாயிரம் போற்றிகான் மாற்றி வையம் புதுமையுறச் செய்து மனிதர்கள் தம்மை அமர்களாக்கவே ஆற்றல் கொண்ட பராசக்தி அன்னை வடிவினால் ஒரு கன்னிகையாகியே தோற்றி உண்மைகள் உணர்த்திட வந்துட்டால் அந்த பாரதி முண்டாசு கவிஞன் மீசை கவிஞன் கனவு கண்ட புதுமை பெண்ணி இன்றைய அவதாரங்களே, என் சகோதரிகளே, உங்களுக்கு எனது வணக்கம். ஆனா நீங்க வணக்கம் சொல்லி 2 பக்கம் பயந்து விட்டாங்களா பாருங்க. அங்க வணக்கம் சொன்னப்ப எங்கால எவ்வளவு கை தட்டினாங்க பாருங்க, உட்கார்ந்து இருக்காங்க. ஏன் முன்னேற மாட்டீங்கன்னு தான் காரணம். எங்கால் துடிப்பா இருப்பான். இவங்க ஐயா பேசுறது நான் மறுக்கவே வரல. எங்க அருமையான நடுவர் பெருந்தகை, தெய்வம் இருப்பது எங்கே? இதோ இங்கே. தெய்வ சிகாமணி, இதோ எந்த தெய்வம் முன்னாலே ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. நடுவரை வணங்காம ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிகழ்ச்சி கொடுக்க மாட்டார். அதனால நடுவரை வணங்கி அற்புதமான இந்த நிகழ்வுக்கு எல்லா விதத்திலும் இந்த நிகழ்வுடைய நாயகராக இருக்கக்கூடிய ஐயா அர்ப்பணியாளர் அறப்பணியாளர் சந்திரன் ஐயா அவர்களையும் அவரோடு இணைந்து செயல்படக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களையும் வணங்கி, அருமையான இசைக்கலைஞர்களை வணங்கி, எதிரணி தலைவரை நான் எதிரணினே சொல்ல மாட்டேன். எதிரணி கிடையாது. 2 அணிகளும் 2 கருத்துக்களை சொல்ல வந்திருக்கின்ற புதுக்கோட்டை ஈன்றெடுத்த ஒரு அற்புதமான சொல்லுக்கு சொந்தக்காரரும் கம்பன் நடிகொற்றி அறப்பணி செய்யக்கூடிய இலக்கிய பணி செய்யக்கூடிய ஐயா அவர்களை சம்பத்குமார் அவர்களை செல்வமே உங்களை வணங்குகிறேன். நல்லா பேசினார். அந்த 4 ஜெயிலர்ல ஐயா ஒரு ஜெயிலர், 4 ஜெயிலர்ல ஐயா ஒரு ஜெயிலர். அருமையான நிஷா அவர்களே, மலர்விழி அவர்களே,
எனதணியில் எனக்கு பின்னாலே பாரதி